ஹை காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புதுசாக லான்ச் ஆயிருக்க இந்த ஐஃபோன் 17 பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ப்ரீ புக் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 17 என்னென்ன புதுசாக வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, அப்புறம் வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லிம்மான பாக்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இதில் அடாப்டர் கிடையாது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணால் வந்து ஃபோன் உள்ளே இருக்குது. ஸோ சிம்பிளாக வந்து ஃபோன் வந்து வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்து மறுபடியும் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபோன் எடுத்ததுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. C2C கேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அது கூட நமக்கு சிம் எஜெக்டட் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பேப்பர்ஸ் எதுவுமே வந்து பாக்ஸில் இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான், ஒரு ப்ரீமியமான லுக்கு தரும். அண்ட் தென் மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபோனாக இருக்குது. ஸோ இந்த கலர் நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்துருப்பீங்க. கேமரா பம்பர்ஸ்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட்டு 16க்கும் இதுக்கும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. 17 பொறுத்த வரைக்கும். இதுக்கடுத்து வரக்கூடிய 17 ப்ரோ அந்த மேக்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும் பார்க்குறப்பே. பட் இதில் அந்த சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. பட் ஃபோன் வந்து ஹேண்டில் பண்ணுறது பக்காவாக இருக்குது, எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோனோட பிசிக்கல் ஓவர்வியூ வரும். பிசிக்கல் ஓவர்வியூ பொறுத்த வரைக்கும் ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க, அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஆக்ஷன் பட்டுமே இங்கே வந்து வந்துடும். அண்ட் தென் ரெண்டு ஆண்டனாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5G ரிசீவ் பண்ணுறதுக்கு இந்த சைடில். டாப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டனாஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 5G பேண்ட்ஸுக்கு. அண்ட் தென் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து கேமரா பட்டன் சொல்லலாம், ஆக்ஷன் பட்டன் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் இந்த சைடில் வந்து 2 ஆண்டனாஸ் வந்து இருக்குது. பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கீழ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்கே ஒரு ஆண்டனாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் C டைப் போர்ட். ஃபோனை பொறுத்த வரைக்கும் 120 ஹெர்ட்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது கேம் பிளேயர்ஸ்க்கும் சரி, நார்மல் ஸ்விட்சுக்கும் சரி, செம்மையான ரெஃப்ரெஷிங் ரேட்டு. ஸோ ஸ்மூத்தான ஒரு ஹேண்ட்லிங்ஸ் வந்து கிடையாது. அண்ட் தென் ஒரு 3000 ஹெர்ட்ஸ்க்கான பிக் பிரைட்னஸ்மே வந்து கொடுத்துறாங்க. அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்க போகுது. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை, பக்காவாக இருக்குது கிட்டத்தட்ட. ஓகேவா. நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 80 மெகாபிக்சலான கேமரா கொடுத்தாங்க. எப்பயுமே சேஞ்சஸ் இல்லாத இதை மட்டும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க புதுசாக மெயின் கேமராவில் அந்த ஃப்ரண்ட்டில். ஸோ இதில் வந்து பாக்ஸ் பிக்சலாக இருக்குது. இதில் சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. போக வீடியோஸில் நீங்கள் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே எந்த ஒரு வீடியோலையும் நம்மளால் பேச முடியாது. ஸோ அதுக்காக செப்பரேட் வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா அதுவுமே வந்து பண்ணலாம், கேமராஸ்க்கு மட்டுமே. ஓகே, மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டியூல் கேமரா செட்டப் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சலுக்கான ஒரு ஃபியூஷன் அல்ட்ரா வைட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 13mm ஃபோக்கல் லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இருக்குது. அப்பச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2.2 அப்பச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1.4 மைக்ரான்ஸ் வந்து குவாட் பிக்சல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 0.7 பிக்சல்ஸுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஹைப்ரிட் ஃபோக்கஸ் பிக்சல்ஸ் வந்து இதில் ரெண்டுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரோக்கன் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ ஒரு போர்ட்ரேட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவான ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு தரும், வீடியோஸ்லையுமே சரி, ஃபோட்டோஸ்லையுமே சரி. அண்ட் தென் செகண்டரி கேமராவாக வந்து பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சலுக்கான 1x மேக்ரோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது அட்ஜஸ்டபிள் தான். 26mm ஃபோக்கல் லென்த் இருக்குது. ஸோ அப்பச்சர் ரேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 2.2 அப்பச்சர் ரேட் இருக்குது. இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 0.7 மைக்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்பிளே வரும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான டிஸ்பிளே தான். உங்களுக்கு ஆப்பிள் ஃபோனை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.3 இன்ச்சஸ்க்கான OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு டிஸ்பிளேவாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டெனன்ட் XDR டிஸ்பிளேன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இதில் வந்துருச்சு. அண்ட் தென் டைனமிக் எலமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே முந்திருந்த மாடலில் இருக்கக்கூடிய இது சேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதோட டெப்த், அதாவது திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7.95mm வந்து திக்னஸ் இருக்குது. ஒரு 8mm திக்னஸ்க்கு அரௌண்ட் இருக்குது. கொஞ்சம் திக்கான ஃபோன் தான் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும், இந்த 17 பொறுத்த வரைக்கும். ஓகேவா. நம்ம வந்து ப்ரோ இல்லை மேக்ஸ் அதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் வந்து வெறியாக வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து 7.95mm திக்னஸ் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாஷ் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து IP68க்கான ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து பியூர் வாட்டரில் டெப்த்து 6 மீட்டர் டெப்த்தில் வந்து அப் டு 30 மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இது எந்த ஒரு வாரண்டி கேரண்டியுமே கிடையாது இதுக்கெலாம். ஸோ வாட்டர் டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம தான் முழுசு கேரண்டி. ஸோ அதை பற்றி வந்து மெயின் இது பண்ணிங்க. மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க வாட்டரில் போட்டு. ஸோ இது அந்தளவுக்கு நான் அந்த செக்கப் எதுவும் பண்ணல நம்ம ஃபோன் இல்லாததுனால. ஸோ அதை பற்றி வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அதை பற்றி வேறு யாரா டெஸ்டிங் வீடியோ போட்டாங்கன்னா அதை வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட சிப் செட்டை பொறுத்த வரைக்கும் A19 சிப் செட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 கோருக்கான CPU வித் டபுள் பர்ஃபார்மன்ஸோட. அண்ட் தென் 5 கோருக்கான கிராஃபிக்ஸுமே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. 16 கோருக்கான
நியூரல் இன்ஜினுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிறதுக்கு பக்காவான ஒரு இன்ஜின்ஸாக தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பக்காவாக இருக்க போது பக்காவாக இருக்குது. கேம் பிளேயை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தரமான ஒரு கேம் பிளே அவுட்புட்ஸ் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த ஆக்ஷன் பட்டன் இருக்கு இல்லையா, ரைட் சைடில் வரக்கூடிய ஆக்ஷன் பட்டன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட் போடுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓகே கூல் அதான் சிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வர யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேமரா பட்டன் சொல்லுவாங்க, இல்லை ஆக்ஷன் பட்டனே அதையும் வச்சுங்க, நீங்கள் ட்ரிகர்னு கூட சொல்லுவோம் நம்ம. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வீடியோஸ்லையும் சரி ஃபோட்டோ எடுக்கிறதுலையும் சரி ஜூம் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஜூமிங் மாற்றிக்கலாம். அண்ட் தென் கேமரா மாற்றிக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா இல்லைனா பேக் கேமராவுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணுறது மூலிமா இதுலேயே வந்து ஒரு டேப் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அதை வந்து கொடுக்கல. இந்த அப்கிரேட்டில் பண்ணுவாங்கன்னு நினச்சா அது பண்ணவே இல்லை. ஸோ அது மட்டும் கொஞ்சம் வந்து மைனஸாக தான் இருக்குது. ஸோ மற்றபடி இதுவுமே வந்து சிலருக்கு வந்து யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் கேம் ப்ளே பண்ணுறப்ப ட்ரிகராகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ இதில் வந்து நம்மளால் ஃப்ரண்ட் கேமராவிலேருந்து பேக் கேமரா மாற்ற முடியும். 1x 2x இது 3 தான் வந்து பண்ண முடியும். ஸோ ஓகேவா, இது மேலே வேறு எதுவும் இந்த பட்டனுக்கு வந்து யூஸ் கிடையாது. ஸோ இதான் வந்து இங்கே கொடுத்துருக்காது. ஸோ இது இவ்வளோ தான் இந்த ஆக்ஷன் பட்டன், இந்த கேமரா பட்டனோட வேலை. ஓகேவா, நெக்ஸ்ட்டு கேமராவுக்கு வரும். ஒரு தரமான அவுட்புட் இருக்குது. டெப்த் எல்லாமே நல்லாவே வந்து டீட்டெயிலான ஒரு டெப்த் இருக்குது. ஸோ ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கு அப்புறமும் சரியான ஒரு அவுட்புட்ஸ் வந்து கிடைக்குது. ஃபோட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா வியூ பண்ணுறப்போ ஒரு 3D வியூ கிடைக்கிறது. நான் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சூப்பராக ஒரு 3D வியூ அதுவே வந்து மேக் பண்ணிக்குது. அப்போ எந்தளவுக்கு ஃபைனான டீட்டெயில்ஸ் வந்து கேப்சர் பண்ணுது அப்படின்ட்டு பார்த்துங்க. வீடியோஸ் பொறுத்தவரையும் நமக்கு 4K டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட ஒரு 24 FPS எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து 25 FPS எடுத்துக்கலாம், இல்லை 60 FPS நம்மளால் வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் 1080 சேம் அதே FPS வந்து நம்மளால் யூஸ் பண்ணி வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் சினிமேட்டிக் மோட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சேம் இதே எல்லா பிக்சல் பிக்சர்ஸுமே வந்து யூஸ் பண்ணி நம்மளால் இது பண்ணிக்க முடியும். ஆக்ஷன் மோட்லேயுமே சரி. அண்ட் தென் மேக்ரோ வீடியோ கேமரா ரெக்கார்டுமே பண்ணிக்க முடியும். மேக்ரோலையுமே வீடியோ ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சராக தான் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ மோடில் 1080ல் நமக்கு 120 FPலையும் எடுக்கலாம், இல்லை வந்து 240 FPSலையுமே எடுக்கலாம். இதோட அவுட்புட்ஸ்லாம் தரமாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் கடைசியில் இருக்கும் பாருங்கள். அண்ட் தென் நைட் மோட்லேயுமே நம்மளால் வந்து டைம் லேப்ஸ் எடுத்துக்க முடியும், ஸ்லோமோ எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸாக வந்து கண்டிப்பாக இருக்கும். கேமராவுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு தரமாக வச்சு செஞ்சுருக்காங்க. ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபார்மேட் 2 தான் இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். HEVC அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா H.264 இது 2 தான் வந்து ஃபார்மேட் வீடியோவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதான் வந்து வீடியோவுக்கு ஃபார்மேட்டில் சேவ் ஆகுது. அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறீங்களோ பண்ணிங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் தென் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி பேட்டரியில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பேட்டரி பேக்கப் நல்லாவே வந்து வருது. 1 டே யூஸ் பண்ணுறதுக்கு பக்காவாக வந்து ஃபுல்லாகவே வந்து வருது. நம்ம என்ன தான் கேம் ரஷ் பண்ணாலுமே சரி வந்து 1 டேக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ பேட்டரியில் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரியுது. சார்ஜ் பண்ணுற டைமுமே வந்து குறையும். ஸோ நம்ம பிராண்ட்லேருந்து ஒரு 5000க்கு நம்ம சார்ஜர் வாங்கினோம்னா ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம். 33 வாட்ஸ் தான் சப்போர்ட்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஓகே. ஃபேஸ் ஐடி வந்து பார்த்திங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ டக்குன்னு நடுவே வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது தான், பட் அதை வந்து நம்ம பெருசாக வந்து இஷ்யூவாக எடுத்துக்க தேவையில்ல. மற்றபடி இதில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ்ன்னு சொல்கிறப்ப ஒரு சில சேஞ்சஸ்லாம் இருக்குது. நான் யூசர்கிட்ட கேட்ட ஒரு ரிவ்யூ வந்திருக்கும். ஸோ அதை வந்து இதுக்கு அடுத்த வீடியோவே உடனே வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஐபாலில் தெரியும். அதை கிளிக் பண்ணி வந்து பார்த்துங்க. ஸோ ஐஃபோனுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் மாறினா அதில் வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறோம், ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன வந்து மாற்ற வேண்டியிருக்கும் அதெல்லாம் வந்து அந்த வீடியோவில் இருக்கும் தெளிவாக. ஸோ அதை வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட் இதில் எமர்ஜென்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஷ் டிடெக்ஷன் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிராஷ் டிடெக்ஷன் ஆகி யாராருக்கும் மெசேஜ் பண்ணுவோம் அதெல்லாம் போக சொல்லுவாங்களே, அதெல்லாம் இருக்குது. NFC இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. ஒரு 24 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. OS பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா iOS 26 வந்து ரன் ஆகுது. ஒரு தரமான ஓஎஸாக இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டு கிடையாது இல்லையா. ஸோ iOSக்கான 26 வந்து ரன் ஆகுது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 16 விட கம்பேர் பண்ணுறப்போ ஃபாஸ்ட்னஸும் சரி, பேட்டரி பேக்கப்பும் சரி, டிஸ்பிளேலையும் சரி, அண்ட் தென் வீடியோ அவுட்புட்ஸுமே ஃபோட்டோ அவுட்புட்ஸ் எல்லாமே சரி பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சைட் பை சைடு வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். 70,000 இல்லை 85,000 வந்து இந்த ஃபோனை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது கூட நம்ம சார்ஜர் வாங்கி ஆகணும். சார்ஜரோட விலை வந்து பார்த்திங்கன்னா 5000 அரௌண்ட் வரும். அண்ட் தென் டெம்பர் போடுவோம். டெம்பர் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2000 வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுவுமே வந்து நம்ம பட்ஜெட்டில் வந்து ஆட் பண்ணிக்கணும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸுமே வாங்குவோம். கேஸுமே வந்து ஒரு 1200 வந்து 2000 அந்தமாரி வரும். ஸோ இதுவுமே வந்து பட்ஜெட்டில் வந்து ஆட் பண்ணிங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 1 lakh இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு செட்டாக வந்து வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இது வரைக்கும் வந்து ஆன்லைனில் ஒன்றும் வரலன்னு நினைக்கிறேன். வந்துருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து ஆட் பண்ணிப்பேன், ஐஃபோனோட 17 லிங்க்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. அண்ட் தென் நான் போட்டிருக்க கவரும் இருக்கட்டும், சரி நான் யூஸ் பண்ணுற சார்ஜர் ஆகட்டும், எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ அதை வந்து செக் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க.
ஓகே, இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.